முன்னணி பொறுப்பாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்றிலும் தகுதி பெற்றது என்பதை எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று நடந்த சிதம்பரம் கூட்டத்திலே தெளிவாக பேசியிருந்தார். இதனால் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த தமிழ் தேசிய மாநாட்டை நடத்துவதற்கான அனைத்து தகுதிகளும் உள்ளது என்பதை மிக விளக்கமாக நேற்றைய கூட்டத்தில் பேசியிருந்தார். எந்த மாநாடும் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி அது தோல்வியுற்றது என்ற வரலாறு இதுவரைக்கும் இல்லை. அப்படித்தானே? எல்லா மாநாடுகளும் இதுவரை வெற்றி தான் பெற்றிருக்கிறது. எந்த மாநாட்டுக்காவது கூட்டம் குறைவா வந்தது, எழுச்சி குறைவா இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன் அறிவு கேட்டுன வரைக்கும் இல்லை. அதுபோல இந்த மாநாடும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு கருத்தியலை முன்வைத்து அந்த பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளை நாம் கொண்டாடி விடுகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை தலைவர் பிறந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். தலைவர் அவர்களுக்கு முன்கூட்டியே எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தியாகத்தந்தை தொல்காப்பியர் அவர்களுடைய நினைவு நாளிலே ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை நான் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பேசினது போல எழுச்சி தமிழர் அவர்களை எத்தனை பேர் ஒன்றிய அமைச்சின் அரசின் தலைமை அமைச்சராக பார்க்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் வரும்போது எழுப்பினார். நான் வந்த உடனே அந்த கொஸ்டின் தான் அவங்ககிட்ட எழுப்பப்பட்டது. ஆனால் பெரிய அளவில் வரவேற்பு இல்லைன்றதை கூட அண்ணன் அதை குறிப்பிட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். நான் என்னை போன்றவர்கள் எல்லாம் கட்சியில் இணைந்து இத்தனை வருடமாக சகோதரி ஆதிமொழி அடிக்கடி அந்த கொட்டேஷன் பயன்படுத்துவாங்க. சொல்லுவீங்கல்ல, முதலமைச்சரை ஆக்கிய தீர்வோம் அப்படின்னு அந்த கோட் எனக்கு மறந்துட்டு, அண்ணனின் பாதம் அரியணை ஏறும் அதுவரை இந்த சிறுத்தைகள் சீரும் அப்படிம்பாங்க. உண்மைதான். அது என்னை போன்றவர்களாம் அதற்காக தான் இந்த கட்சியில இணைத்துக் கொண்டு இத்தனை நாட்கள் எவ்வளவு துயரங்களுக்கு இடையிலும் இடைவிடாமல் பணியாற்றி வருகிறோம். அதுதான் நோக்கம், அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் முழுமையான ஆட்சி அதிகாரம். நம்மால் முடியும், ஆனால் நாம் இன்னும் அதை நம்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த நாள் விரைவில் வரும். நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றி பெறும். உங்கள் அனைவரையும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவர்களையும், உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.